போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அம்பேத்கர் அவர்களுக்கு இதை தாண்டி வெளிலேருந்து கொஷின் வரப்போகிறதில்ல. அதனால் நான் சொல்கிறத நல்லா காதால் கேட்டுக்கிட்டு ஒரு நோட்டும் ஒரு பென்னும் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க முதல்ல அவரோட பிறப்பை பார்க்கலாம். 1891 ஏப்ரல் 14 பிறந்திருக்காரு. இந்த ஏப்ரல் 14 தான் சமத்துவ நாளாக கொண்டாடிட்டு வரோம். சமூக நீதி நாளுங்கிறது பெரியார் அவர்களோட பிறந்த நாள், சமத்துவ நாளுங்கிறது அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாள். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏப்ரல் 14 சமத்துவ நாள். அவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில். அம்பேத்கர் அவர்களோட உண்மையான பெயர் என்னன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இந்த பெயர்லையும் 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்று என்னன்னா, அவர் இருந்த இடத்தோட பெயரணும், இன்னொன்று அவர் பள்ளியில் படிக்கும்போது அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரோட பெயரணும் சொல்கிறாங்க. இந்த அம்பேத்கர் என்கின்ற பெயர் மாறினத்துக்கு தந்தை பார்த்திங்கன்னா ராம்ஜி சக்பால், தாய் பார்த்திங்கன்னா பீமாபாய். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அதனால் அவர் பள்ளி படிக்கும்போதே பல இன்னல்களுக்கு ஆளானார். அப்போது அவர் கையில் எடுத்த ஒரே ஆயுதம் என்னன்னா கல்வியை தான் அவர் கையில் ஆயுதமாக கையில் எடுத்து நம்ம நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு கல்வி தான் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை கையில் எடுத்தவர் நம்ம அம்பேத்கர் அவர்கள். பரோடா மன்னர் உதவியுடன் அமெரிக்கா படிக்க சென்றிருக்காரு. எந்த மன்னர் உதவியுடன் அமெரிக்கா படிக்க சென்றார் அப்படின்னு எக்ஸாமில் கேட்கலாம். பரோடா மன்னர் உதவியுடன் அமெரிக்கா படிக்க சென்றவர். பொருளாதாரம் மற்றும் அரசியலை எங்கே படித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியா பல்கலைக்கழகம். இந்திய வணிகம் ஆய்வு எப்போ அது 1915 முதுகலை பட்டம். இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்காக 1915 முதுகலை பட்டமும் பெற்றிருக்காரு. 1920 பொருளாதாரம் படிக்கிறதுக்காக லண்டன் சென்றிருக்காரு. 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனைன்னு ஒரு கட்டுரையை வெளியிட்டு அதில் வெற்றி கண்டு நம்ம ஆர்பிஐ பேங்க் உருவாக காரணமாக இருந்தவரும் நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான். அது என்ன கட்டுரைனா, ரூபாய் பற்றியான பிரச்சனை. ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை எப்போ ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா 1924. மகத் சத்தியாகிரகம் எப்போன்னா 1927. மகத் சத்தியாகிரகம்னா வேறு எதுவும் இல்லை, குளத்தில் தண்ணீர் எடுக்கும் பிரச்சனை. அந்த காலத்துலலாம் தாழ்த்தப்பட்டவர்கள் தண்ணி எடுக்கக்கூடாது இல்லையா குளத்தில், அந்த பிரச்சனையில் பெரும் பிரச்சனை உருவானது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த போராட்டத்தில். அப்புறம் 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழையும் தொடங்கியிருக்காரு. 1930 நாசி கோயில் நுழைவு போராட்டத்தையும் ஆரம்பித்து அதுலேயும் வெற்றி கண்டவர் நம்ம அம்பேத்கர் அவர்கள். வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் என்னும் ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தார். அந்த பத்திரிகையோட பேர் என்னன்னா மூக் நாயக். இதுதான் அந்த பத்திரிகையோட பேர். வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் என்னும் ஒரு பத்திரிகை பேர் என்னன்னா மூக் நாயக்கு. அப்படியே வந்தீங்கன்னா 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சியையும் ஒன்று தொடங்கியிருக்காரு. தொழிலாளர்களுக்காக நிறைய நன்மைகள் செஞ்சவர்களில் அம்பேத்கரும் ஒரு முக்கியமான நபர். சுதந்திரா கட்சி வெறும் சுதந்திரா கட்சி அப்படின்னா ராஜாஜி ஆரம்பித்தது, சுதந்திர தொழிலாளர் கட்சினா நம்ம அம்பேத்கர் அவர்கள் ஆரம்பித்தது. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. அப்புறம் 1947 ஆகஸ்ட் 9 வரைவு குழுவையும் உருவாக்கியிருக்காரு. நாக்பூரில் பலாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் 1956 புத்த மதத்துக்கு மாறியிருப்பார். அப்போ தான் அம்பேத்கர் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பார், நான் இறக்கும்போது ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் இறப்புக்கு பின் வந்த ஒரு புத்தகம் என்னன்னா புத்தமும் அவரின் தம்மமும். அவரின் தர்மம்னு சொல்லலாம், தம்மம்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. அது அவர் இறப்புக்கு பின் வெளிவந்த ஒரு புத்தகம். அவர் எப்போ இறந்தாருன்னா 1956 டிசம்பர் 6 இறந்திருப்பார். கிராமத்தை பற்றி இவர் ஒன்று சொல்லியிருப்பார், காந்தி ஒரு கூற்று சொல்லியிருப்பார் இல்லையா, கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு. அதேமாரி அம்பேத்கர் ஒன்று சொல்லியிருப்பார், என்னன்னா கிராமம் என்பது வகுப்புவாதத்தின் இருப்பிடம், அறியாமை அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்போ பாரத ரத்னா விருது வழங்கினாங்க அப்படின்னா 1990. அம்பேத்கரோட 2 ஃபேமஸான டைலாக்ஸ் இருக்குது. அது என்னன்னா, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லித்தர சொல்கிறாரு, படிப்புனால் முன்னேற சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் இறக்கும்போது ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அம்பேத்கர் அவர்கள் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிப்பார். பார்த்துக்கோங்க எவ்வளோ இந்த புத்தகத்தின் மேலேயும் அந்த படிப்பின் மேலேயும் அவருக்கு
ஆசை இருந்தால் 18 மணி நேரம் படிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான். இதுவரையும் பார்த்ததை நம்ம அப்படியே ஒரு ரீகால் பண்ணிடலாமா வாங்க. அம்பேத்கர் எப்போ பிறந்தார்? 1891 ஏப்ரல் 14. இதை தான் நம்ம சமத்துவ நாளாக கொண்டாடிட்டு வரோம். அவர் எங்கே பிறந்தார்? மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் பிறந்தார். அவரோட உண்மையான பெயர் என்ன? பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். தந்தை யார்? ராம்ஜி சக்பால். தாய் பார்த்தீங்கன்னா பீமாபாய். எந்த மன்னர் உதவியுடன் அமெரிக்கா படிக்க சென்றிருப்பார்? பரோடா மன்னர் உதவியுடன் அமெரிக்கா படிக்க சென்றிருப்பார். பொருளாதாரம் மற்றும் அரசியல் எங்கே படித்தார்? கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். இந்திய வணிகம் ஆய்வுக்காக 1915 ஒரு முதுகலை பட்டமும் வாங்கியிருப்பார். 1920 பொருளாதாரம் படிக்கிறதுக்காக லண்டனும் போயிருப்பார். 1921 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் கட்டுரை வெளியிட்டு அதில் வெற்றி காண்டு நம்ம RBI பேங்க் உருவாக காரணமாகவும் இருப்பார். ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவையை எப்போ ஆரம்பிச்சிருப்பார்? 1924. மக்கள் சத்தியாகிரகம் எப்போது? 1927. ஒடுக்கப்பட்ட பாரதம் இதில் எப்போ தொடங்கியிருப்பார்? 1927. இந்த மக்கா சத்தியாகிரகமும் இந்த ஒடுக்கப்பட்ட பாரத இதழும் எப்போனா 1927. 1930 நாசி கோயில் நுழைவு போராட்டத்தையும் ஏற்படுத்தி அதுலேயும் வெற்றி காண்டிருப்பார். அப்புறம் வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் என்னும் ஒரு பத்திரிகை ஆரம்பித்து அதோட பெயர் என்னன்னா மூக் நாயக்கு. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சியும் ஒன்று தொடங்கியிருப்பார். தொழிலாளர்களாக நிறைய நன்மை செய்யக்கூடிய நபரில் அம்பேத்கர் அவர்களும் ஒரு ஆள். அப்புறம் 1947 ஆகஸ்ட் 9 வரைவு குழுவையும் உருவாக்குனவர். நாக்பூரில் பலாயிரக்கணக்கான மக்கள் முன்னாடியில் புத்த மதத்துக்கு மாறியிருப்பார். அப்போ தான் அவர் சொல்லியிருப்பார், நான் இறக்கும்போது ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இறப்புக்கு பின் வெளிவந்த புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தமும் அவரின் தம்மமும் தான் வெளிவந்தது. அவர் எப்போ இறந்தாருன்னா 1956 டிசம்பர் 6 இறந்திருப்பார். கிராமத்தை பற்றி அவருக்கு ஒரு கூற்று சொல்லியிருப்பார். கிராமம் என்பது வகுப்புவாதத்தின் இருப்பிடம், அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு. பாரத ரத்னா விருது எப்போ வழங்கியிருப்பாங்க அப்படின்னா 1990 வழங்கியிருப்பாங்க. அவர் 18 மணி நேரம் படிச்சிருப்பார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். படிக்கும்போதே பல இன்னல்களுக்கு ஆளானவர். அப்போ அவர் கையில் எடுத்தது ஒன்று தான், கல்வியை கையில் எடுத்து தான் அவர் இது பண்ணார். அப்புறம் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு பாலிட்டியில் சொல்லியிருப்பார். அந்த ஆர்டிக்கலை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். இந்திய அரசின் இதயம் மற்றும் ஆன்மான்னு எந்த ஆர்டிக்கலை அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா 32வது ஆர்டிக்கலை தான் அவர் அப்படி சொல்லியிருப்பார். புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லிட்டு அந்த பாலிட்டியில் ஒன்று சொல்லியிருப்பார் அம்பேத்கர் அவர்கள். அது எதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா டிபிஎஸ்பியை தான் அவர் அப்படி சொல்லியிருப்பார். அரசுக்கு காட்டும் நெறிமுறை இருக்கு இல்லையா, அதை தான் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பார். இன்றைக்கி நம்ம அம்பேத்கர் அவர்களை பற்றி பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறு ஒரு தலைவரை பற்றி பார்ப்போம். இது போன்ற போட்டித்தரக்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.